வெல்கம் டு 84th. இன்றைக்கி இந்த செஷனில் ஒரு ஐடென்டிட்டி காலத்துக்கு எப்படி வேல்யூ மேனுவலாக இன்சர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஜென்ரலாகவே ஐடென்டிட்டிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு ரோவுக்கும் வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நம்ம அதை இன்சர்ட் வேல்யூ அந்த ஐடென்டிட்டி காலத்துக்கு வேல்யூ பாஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறோம், அதுக்கு ஐடென்டிட்டி காலம் செட் பண்ணிட்டோம், நம்பர் ஸ்டார்டிங்காக வந்துகிட்டே இருக்குது, மிட்டில் நமக்கு இந்த சீரியஸில் வேண்டாம், வேறு ஒரு நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஸோ நம்ம இந்த வேல்யூ மேனுவலாக தான் நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ ஆனால் அந்த ஐடென்டிட்டி காலம் அதை அக்செப்ட் பண்ணாது. ஸோ அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி, என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணால் அதை அக்செப்ட் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு செட் ஐடென்டிட்டி இன்சர்ட் த டேபிள் நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணணுமா ஆஃப் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கமாண்ட். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் டேபிளே செக் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட் ஐடி இன்டிஜர் வித் ஐடென்டிட்டி காலம் டிஃபால்ட்டாகவே 1,1 எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்டூடெண்ட் நேம் ஒரு 50 எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு இப்போ வேல்யூஸ் கொடுத்துட்டோம். இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் வேல்யூஸ், ஜென்ரலாக இப்படி கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ ஐடென்டிட்டியில் 1ன்னு சொல்லி டிஃபால்ட்டாக வந்துருச்சு. ஸோ அடுத்து கொடுத்தோம்னா 1 by 1 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ அடுத்து இன்சர்ட் பண்ணக்கூடிய ரோவுக்கு என்ன நம்பர் வரும்னா 3ன்னு வரும். நம்பர் 3 இங்கே அசைன் ஆகும். ஸோ எனக்கு இங்கே 3 வேண்டாம், ஏதோ ஒரு ரீசனில் நமக்கு இந்த நம்பர் ஒரு 15லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இப்படி கொடுத்து இன்சர்ட் பண்ணால் நமக்கு எரர் காட்டும். ஏன்னா எக்ஸ்பிளிசிட் வேல்யூ இது ஐடென்டிட்டி காலத்துக்கு இன்சர்ட் பண்ண முடியாது. ஐடென்டிட்டி இன்சர்ட் இது ஆனில் இருந்துச்சுன்னா நம்ம இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஸோ இங்கே நம்ம அதை இன்சர்ட் பண்ணுவோம். ஐடென்டிட்டி இன்சர்ட் டேபிள் நேம் ஸ்டூடெண்ட் ஆன் அப்படின்னு கொடுத்துறோம். ஸோ இப்படி கொடுத்துட்டா ரன் ஆயிடுறது, அப்பவும் திரும்ப எதாவது காட்டும். அதுக்கு பதிலாக நம்ம அந்த காலம் நேம், அந்த டேபிள் இருக்கக்கூடிய காலம் நேம் வித் ஐடென்டிட்டி டீட்டெயிலோட நம்ம இப்படி கொடுக்கணும். காலமை டிஃபைன் பண்ணிடணும். ஸோ எந்தெந்த காலத்துக்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா மட்டும்தான் அது நமக்கு இன்சர்ட் ஆகும். ஜஸ்ட் நம்ம ஐடென்டிட்டி இன்சர்ட் ஆன் பண்ணிட்டோம், ஸோ நான் இப்படியே கொடுத்துட்றேன் எப்பவும் போல் அப்படின்னு கொடுத்தா எரர் காட்டும். ஸோ இன்சர்ட் ஆகாது, திரும்ப அதே எரர் தான் காட்டும். ஏன்னா ஐடென்டிட்டி காலத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணலை, அது ஒரு எக்ஸ்பிளிசிட் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி நமக்கு காட்டும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் கொடுக்கணும், வித் காலம் மென்ஷன் பண்ணி தான் கொடுத்தா தான் அது இன்சர்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த வேல்யூ நமக்கு இங்கே 15ன்னு இருக்கும். ஸோ திரும்ப நம்ம இங்கே வேறு வேல்யூ கொடுக்கணும்னா ஐடென்டிட்டி வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகாது, திரும்ப அதுக்கு அங்கே மெசேஜ் காட்டும். ஸோ நம்ம அங்கே ஆஃப் பண்ணிடணும். ஐடென்டிட்டி இன்செட் ஆஃப் பண்ணிட்டோம்னா டிஃபால்ட் வேல்யூஸாக எடுக்க ஆரம்பிச்சுக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா விட்டதுலேருந்து, அதாவது லாஸ்ட்டாக 15 அதுக்கு அடுத்த வேல்யூஸ்லேருந்து இன்செட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இந்த ஐடென்டிட்டி இன்செட்டர் ஃபங்க்ஷன். ஸோ வேணுங்கும்போது நம்ம இதை ஆன் பண்ணிக்கிறோம், இல்லை போதும் ஓகே நம்ம மேன்சுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு நீ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்னா ஆஃப் கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஒன்ஸ் இன்செட் ஆகிடுச்சுன்னா திரும்ப அந்த நம்பர் எப்போவுமே வராது. அதை டெலீட் பண்ணிட்டோம்னா கூட லாஸ்ட் வேல்யூ டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப ஒன்று ரன் பண்ணாலும் அந்த வேல்யூ எடுக்காது. ஒன்ஸ் இன்செட் ஆனால் தான். ரோல்பேக் டிரான்சாக்ஷனில் கூட அது ஆகாது. கம்ப்ளீட்டாக ஒர்க்கு ஃபெச் ஆகிடுச்சு, அந்த டேபிள்லேருந்து வந்துருச்சுன்னா அது ஆனதும். ஸோ நம்ம இதை மாற்றோம்னா திரும்ப ட்ரங்கேட் டேபிள் தான் கொடுக்கணும். ஸோ ட்ரங்கேட் டேபிள் அப்படின்றத கொடுத்துட்டு திரும்ப ரன் பண்ணால் 1லேருந்து வேல்யூ ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்கோமோ அந்த ஐடென்டிட்டிக்கு அதை பேஸ் பண்ணி ரன் ஆகும். அது வரைக்கும் திரும்ப இந்த நம்பரை எப்போவுமே ரிட்ரைவ் வரவே வராது, யூனிக்காக தான் இருக்கும். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.